ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஒரு 10 பெர்மிஷன்ஸ் கேட்கும். எனக்கு கேலரி கொடுங்க, கான்டாக்ட் கொடுங்க, எஸ்எம்எஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும். இது டிஃபால்ட்டாக எதுக்காக அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி நீங்கள் கேட்குற அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் லீக் ஆகும். நம்மளோட கேலரி ஆக்சஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நமக்கு மார்க் பண்ணி அனுப்புகிறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை எப்படி டெலீட் பண்ணலாம்? லைக் நம்மளால் அதை பண்ண முடியுமா? நார்மல் ஹியூமன் பீயிங்காக வந்து இப்போ யூஸராக இருக்காங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. 50,000 கீழே தான் அமௌண்ட் எடுத்திருக்காங்க. ஒரு ரீபேவும் பண்ண ட்ரை பண்ணியிருக்காராம். ட்ரை பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ளே வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமும் சென்ட் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ப்ராப்ளமால் அவர் டிப்ரெஷன் ஆகி ஹங் ஹிம்செல்ஃப். ஸோ சென்னையில் ரீசெண்டாக இந்த ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு மொபைல் ஃபோனில் போட்டு அதே லோன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வேணுட்டே ஒரு 5,000 கேட்டேன். ஏன்னா வந்து அது டம்மி ஃபோன் ஆச்சு. அதில் எந்த கான்டாக்டும் எந்த கேலரி எதுவுமே கிடையாது. பெர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். 5,000 ரூபா திருப்பி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டான். ரீபே பண்ண சொன்னான், பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பண்ண சொன்னால் நான் திருப்பி ரீபே பண்ணவே இல்லை. அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த ஃபோட்டோஸும் எதுவுமே கிடையாது. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பண்ணுவாங்க, ரொம்ப ஆர்கனைஸ்டாக பண்ணுவாங்க. அவங்களால வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பரை வந்து கவர்மெண்ட் ஃபைன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து அவங்க ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு பிளான்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த கேமரா யூஸ் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் நாங்கள் வந்து டீகோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியுது. எல்லாத்துக்குமே ரைட் ஆக்சஸ் வச்சுருக்கான். ரீட் ஆக்சஸும் ஒரு செட் ஆஃப் கொடுத்துட்டு கடைசியில் ரைட் ஆக்சஸ். அப்போ நான் யோசித்தேன், அப்போது அவன் நினச்சிருந்தா இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது பண்ணிகிட்டு இருக்கானா நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அவனுக்கு தான் தெரியும். நான் 2-3 பேர்த்துக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு நான் அவங்களோட சர்வரை அட்டாக் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் டெலீட் பண்ணும்போது நான் பார்க்குறேன். ஏன்னா என்னால் அந்த ஒரு இதில் வந்து ஷெல் எடுக்க முடிஞ்சுது. அந்த சர்வரில் எடுத்து உள்ளே போகும்போது பார்த்தா லிஸ்ட் ஆஃப் நிறையா இருக்குது. நிறைய கேர்ள்ஸ், ஜென்ஸ் எல்லாத்தோடதுமே வந்து பிக்சர்ஸை மாஃப் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. ஒரு ஆண்ட்ராய்டை வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக வைஃபை, ப்ளூடூத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு சைடு. ஆனால் டோட்டல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகணும். ரீசெண்டாக நாங்கள் வந்து அப்ளிகேஷன் மூலமாக லோன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் வந்து என்ன பர்பஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி நிறைய பேர் இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ இதை யூஸ் பண்ணி தேவையான அமௌண்ட் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக அமௌண்ட் பே பண்ணிட்டாலும் கூட அவங்களுக்கு வந்து கால்ஸ் வருது, நீங்கள் இன்னும் லோன் கட்டி முடிக்கலை அப்படின்னு சொல்கிறது, அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறது, அவங்களோட இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே மார்ஃபிங் பண்ணி அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் அனுப்புறது. இது எல்லாமே எந்த கைண்ட் ஆஃப் ஹேக்கிங்கில் வரும்? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கிங்கே கிடையாது. இட்ஸ் அ ப்ராசஸ் கால் ஸ்கேமிங். அதாவது ஸ்கேம் பண்ணுறது தான் பேசிக்காக ப்ராசஸ். அவங்க பேர் ஹேக்கர்ஸும் கிடையாது, அவங்க பேர் வந்து ஸ்கேமர்ஸ். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஸோ பேசிக்காக ஒரு அப்ளிகேஷன் உங்கள் மொபைலை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ஒரு 10 பெர்மிஷன்ஸ் கேட்கும். எனக்கு கேலரி கொடுங்க, கான்டாக்ட் கொடுங்க, எஸ்எம்எஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கும். இது டிஃபால்ட்டாக எதுக்காக அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணி நீங்கள் கேட்குற அவுட்புட்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து வெளியில் லீக் ஆகும். இப்போ நார்மலாக ஒரு கம்பெனி வந்து எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டுன்னு வச்சுருப்பாங்க. உங்கள் டீட்டெயில் எங்ககிட்ட வந்து பத்திரமா இருக்கும் அப்படிங்கிறதா கான்செப்ட்டு. அந்த டீட்டெயிலை நாங்கள் வந்து இந்த விஷயத்துக்காக வேலிடேட் பண்ணுவோம், இந்த விஷயத்துக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லோன் ஆப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே ஒரு ப்ராப்பர் ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோ எதுவுமே ஒரு பேசிக் கம்பெனியே கிடையாது. ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன்ஸை வந்து டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை வந்து கூகுள்லேயோ அவங்க மார்க்கெட்டில் வந்து சேல் பண்ணிடுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பெர்மிஷன்ஸ் கேட்குமா, அந்த பெர்மிஷன்ஸை கொடுத்தீங்கன்னா உங்கள் டேட்டா உங்ககிட்ட ஷேர் ஆகுமா, அப்போ உங்கள் டேட்டா அந்த ஸ்கேமர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போ அந்த டேட்டாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோனாப்பலியாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டும் அவங்க கிட்டலாம் இருக்காது மோஸ்ட்டாக. ஏன்னா அவங்க எல்லாமே ஃபேக் கம்பெனி. நீங்கள் ஒரு ஆப் நேம் இருக்குன்னா அந்த ஆப் நேமை ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும் அவங்க ஒரு உண்மையானுமே ஒரு கம்பெனியா, அவங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கா. வெப்சைட் இருக்கும், ஒரு சிலர் வந்து நம்ம ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா ஒரு வெப்சைட்டை டெம்பரரியாக கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட ஹூ இஸ் ஐபி அட்ரஸ் பார்த்து எங்கே இருக்காங்க இவங்க உண்மையானுமே வந்து ஆர்பிஐ, மெயினாக ஆர்பிஐயில் வந்து ஒரு அப்ரூவல் இருக்கும். இந்த லோன் ஆப்ஸ் தான் வந்து பிளே ஸ்டோரில் இருக்கணும் அப்படின்னு ஆர்பிஐக்கு ஒரு மேண்டேட் இருக்குது. அந்த அப்ரூவல் இல்லாமலேயே நிறைய ஆப்ஸ் வந்து பிளே ஸ்டோரில் யார் வேணாலும் அப்லோட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணி நீங்கள் லோன் கொடுக்குறேன் அப்படின்ற கான்செப்டில் யூ கேன் பி அ டெவலப்பர் அண்ட் நீங்கள் ஈஸியாக அப்லோட் பண்ணிடலாம்.
பட் அதுல வந்து எப்படி வந்து அப்லோட் ஆகுது அப்படின்னா, நீங்க கோட் பண்றீங்க இல்லையா? அதுல வந்து அவங்க எந்த மால்வேர்ஸுமே வைக்கிறது இல்ல. ஏன்னா, நீங்க அந்த மால்வேர்ஸ வச்சு Google Play Storeலயோ, App Storeலயோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, அது டிடெக்ட் பண்ணி உங்கள அப்லோட் பண்ண விடாது. ஸோ அதனால தான் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து பெர்மிஷன் கேட்டு செஷன ஆக்டிவ் ஆக்கி கண்ட்ரோல் எடுத்து உங்களோட கேலரியில இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தான் வந்து இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணலாமா? வேணாமா? ட்ரஸ்ட் பண்ணலாமா? அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே. பட் ஆனா எல்லாருமே வந்து ஆர்பிஐலருந்து அப்ரூவல் வாங்கி தான் இந்த ஆப் Play Storeல இருக்கா அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. எடுத்த உடனே பார்க்குறது ரிவ்யூஸ், அதுக்கப்புறமா ரேட்டிங்ஸ் எல்லாமே. அண்ட் எவ்வளோ பேர் இத இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் உடனே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. பட் அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள். இன்னும் இப்போ சிம்பிளா. ஒரு அப்ளிகேஷனோட நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பட்டி லோன், கேஷிஃபை இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் எடுத்து நேரா கூகுள்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த லிங்கே வந்து என்னன்னா RBI.orgன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்னு வரும். அது உள்ள போயிட்டு சும்மா சர்ச்லயே மேல டாக்குமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இல்ல டவுன்லோட் பண்ணி கூட சர்ச் பண்ணி பாருங்க. அந்த அப்ளிகேஷன் நேம் எடுத்து மேல போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அப்ளிகேஷன் நேம் உள்ள இருந்துச்சுன்னா டவுன்லோட் பண்ணுங்க. இல்லன்னா பண்ணாதீங்க. ஏன்னா RBI வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் தான் நாங்க எங்க அப்ரூவ் கண்ட்ரோல்ல பண்ணியிருக்கோம். வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இது இருந்துச்சு அப்படின்னா, இதுல உங்களுக்கு ஸ்கேம் ஆகுதுன்னா நீங்க டைரக்ட்டா RBI கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். RBI அண்டர்டேக்கிங்கே இல்லாத ஒரு அப்ளிகேஷன போய் நீங்க அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அவங்க அவன் எந்த எப்படி எடுத்து ஆக்ஷனுமே எடுக்க பார்ப்பான்? மாட்டாங்க. பார்க்க மாட்டான். இல்ல நான் இன்னும் சிம்பிளா கேட்கிறேன். மோஸ்ட் ஆத்தென்டிகேட்டடா ரொம்ப வெரிஃபை பண்ண பெரிய பெரிய பிராண்ட்ஸ்ல இருந்தே ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. பெரிய பெரிய பிராண்ட்ஸ்னா டைரக்ட்டா அவங்க பண்ண மாட்டாங்க. பட் அதே மாதிரி ஃபேக்கா ஒண்ணு கிரியேட் பண்ணி, அப்ப அந்த மாதிரி Play Storeல ஒரு ஆத்தென்டிகேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆப் மாதிரியே இன்னொன்னு டிசைன் பண்ணி ஃபேக்கா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்ப எப்படி நம்ம சர்ச் பண்ணி போட்டாலும் அதே அது நேம் சிம்பிள். நமக்கு அது வந்து காட்டுமே. நம்மனால பண்ண முடியாது. அந்த கம்பெனிக்காரங்க தான் பண்ணணும். அதாவது த்ரெட் இன்டெலிஜென்ஸ் டீம்னே தனியா ஒரு கார்ப்பரேட்ல வச்சிருப்பாங்க. அவங்க வொர்க் என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி பத்தின இன்ஃபர்மேஷன், இல்ல நம்ம கம்பெனி மாதிரியே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எங்கேயாவது வெளிய இருக்கான்னு சர்ச் பண்றதுக்கு தான் டூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பைக்லோட் இந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கம்பெனிக்காரங்க இப்போ SBI பேங்க்னே வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஒரு அப்ளிகேஷன் யூனோ SBIன்னு விட்டு வெளிய விட்டுருக்காங்க. இப்போ எவனோ ஒருத்தன் வந்து மோனோ SBIன்னு சொல்லி வெளியில விடுறான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி லோகோ, அதே மாதிரி சோர்ஸ் கோட், அதே மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா, உடனே அந்த யூனோ SBI அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து கூகுள் பிளே ஸ்டோர்ட்ட கொடுத்து அந்த அப்ளிகேஷனை ஃபுல்லா ரிமூவ் பண்ண சொல்லணும். அவங்க ஆக்ஷன் புரியுது. எடுக்கணும். ஏன் அப்படின்னா, இது அவங்களோட சோர்ஸ் கோட். அவங்க சோர்ஸ் கோடுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருப்பாங்க. அதே சோர்ஸ் கோட இங்க அப்ளை பண்ணி, அதே ஃபங்ஷனாலிட்டி இங்க அப்ளை பண்ணி, அண்ட் அதே மாரி அடிஷனல் ப்ரூஃபா இவங்க இந்த அப்ளிகேஷன் வச்சு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத அந்த கம்பெனிக்காரங்க தான் வந்து ப்ரூவ் பண்ணணும். ஆனா அதுக்கு நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணணும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் நான் ஸ்கேம் ஆனேன். அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, அந்த கம்பெனிக்காரங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும். அத மானிட்டர் பண்றவங்க இருப்பாங்க கம்பெனில. ஒரு கம்பெனி கார்ப்பரேட் கம்பெனிங்கிற ப்ராடக்ட்ஸோ, இல்ல சர்வீஸோ ஏதோ ஒண்ணு மிஸ்யூஸ் ஆகுது அப்படின்னும்போது, அவங்களுக்கு வந்து அந்த இன்டெல் டீம் கிட்ட வந்து அலர்ட் வந்துரும். சோ தட் தே வில் ஃபாலோ. இப்போ நீங்க எக்ஸாக்ட்டா ஒரு அப்ளிகேஷன டூப்ளிகேட் தான் பண்றீங்க இல்லையா? நீங்க அப்படி பண்ணி தான் பீப்பிள் ஏமாறுறாங்க அப்படின்லாம் இல்ல. ஏதோ ஒரு ஆப் அவங்களுக்கு தேவை பணம். எனக்கு எந்த ஆப்க்கு போனாலும் பணம் கிடைக்குது அப்படின்றதுனால தான் இன்ஸ்டால் பண்றாங்க. எதுக்கு இன்ஸ்டால் பண்ணணும் முதல்ல? உனக்கு பணம் தேவை அப்படின்னா ஃப்ரெண்டு கிட்ட கேளு, இல்ல ஃபேமிலி கிட்ட கேளு, யார்ட்டயாச்சும் கேளு. ஒரு 10,000க்கோ 15,000க்கோ சரி ஸ்டூடண்ட்ஸ் பண்றாங்க. தெரியாம பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஐடியா இல்ல. பட் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் நெறைய பேர் வந்து இந்த மாரி ஆப்ஸ இன்ஸ்டால் பண்ணி, அவங்க நெறைய டிப்ரஷன்ஸ்ல எல்லாமும் இப்ப ரீசென்ட் டேஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மணி வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து தேவையில இருக்கு. எவ்வளோ சேலரி வாங்கினாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்றதுனால தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் எல்லாத்துக்குமே நம்ம நெறைய சோர்ஸஸ நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த பெர்சனல் லோன் நீங்க போய் பேங்க்குக்கு போய் எடுக்க போறீங்க அப்படின்னா, 1008 டாக்குமெண்ட் கேட்பான். அவ்ளோ ஈஸியா ப்ராசஸ வந்து உங்களுக்கு குடுத்துற மாட்டாங்க. நீங்க வீட்ல இருந்தே உட்காந்துட்டு Play Store போய் ஒரு ஆப்ப டவுன்லோட் பண்ணீங்கன்னா, அவங்க வந்து கிரெடிட் ஹிஸ்டரி பார்க்கறது இல்ல. உங்களோட ப்ரீவியஸா நீங்க எங்க வொர்க் பண்றீங்க, பே ஸ்லிப் அதெல்லாம் எதுவுமே கேட்கறது இல்ல. நீ கட்டுவியா கட்ட மாட்டியான்னு அவனுக்கு கவலையே இல்ல. ஏன்னா அவனுக்கு வந்து எப்படி உன்கிட்ட இருந்து காச வாங்கணும்ன்றது தெரியும். இம்மீடியட்டா குடுத்துடுறான் அப்படின்றதுனால அவங்களுக்கு வொர்க் ஈஸியா போயிடுச்சு. இன்ஸ்டன்ட் டிஸ்பர்சல் நீங்க ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, வித்தின் 5 மினிட்ஸ்ல வந்து உங்களோட அக்கவுண்ட்க்கு வந்துரும். பட் உங்க எல்லாமே வந்து அக்கவுண்ட், கூகுள் உங்க பே, ஃபோனு பேடிஎம்ல தான் அனுப்புறான். எல்லாமே ரிஸ்க். நம்மளோட கேலரி அக்சஸ் பண்ணி நம்மளுடைய வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நமக்கு மார்ஃப் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னும்போது, நம்ம அத எப்படி டெலீட் பண்ணலாம்? லைக் நம்மளால அத பண்ண முடியுமா? நார்மல் ஹியூமன் பீயிங்கா வந்து இப்போ யூசரா இருக்காங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாது. டெவலப்பரா இருந்தாலுமே பண்ண முடியாது. பட் ஒரு ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சரா இருக்கவங்க, அவங்களுக்கு அந்த டாக்டிக்ஸ் தெரியும். எங்க போய் எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு. அந்த அப்ளிகேஷன்ல ஏகப்பட்ட வல்னரபிலிட்டி இருக்கு. நெனச்சா பண்ணலாம். பட் ஏன் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னா, அதுக்கான பாலிசி, ரூல்ஸ் எதுவுமே வந்து நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, சைபர் செல்ல போறாங்க அப்படின்னா, போலீஸ்காரங்க உட்காந்துட்டு அந்த சர்வர வந்து போய் பார்த்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது அவங்களோட வொர்க் அது கிடையாது.
இப்போ அமௌண்ட் வந்து லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேங்க்கை ஃப்ரீஸ் பண்ணி அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பேக் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா அந்த பணத்தில் ஏதோ வருமா, நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சொல்கிறோமா அப்படின்னு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். ஏன்னா அதுக்கு மேலே அதை இன்வெஸ்டிகேட் எதுவுமே பண்ண முடியாது. புரியுது. பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனை கண்டுபிடிக்கணும். பட் அந்த பர்டிகுலர் விஷயத்தை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். இல்லை அப்படின்னா அது பண்ணுறது ஈஸியா கஷ்டம். கண்டும் பிடிக்க முடியாது, அவங்கள ட்ரேஸும் பண்ண முடியாது. இப்போ நீங்க சைபர் கிரைம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு ஆப்பை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, அதே மாதிரி 10 பேர் 10 ஆப்பை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்க போய் ஒவ்வொரு ஆப்பையும் வந்து டீபக்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மேபி இவர் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ணுவாங்க அந்த அக்கௌண்ட்டை. பட் நீங்க இமீடியட்டா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா மட்டும்தான். 24 hours. நீங்க வந்து போன வாரம் ஏமாந்துட்டு இந்த வாரம் வந்து சைபர் கிரைம்க்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா வந்து நீங்க எவ்வளவு பணம் ஏமாந்தாலும் ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இன்ஸ்டன்ட்டா வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அது ஒன் ஆஃப் த சொல்யூஷன். பட் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மெசேஜ் வந்திருக்கா எதுவுமே பார்க்க மாட்டாங்கல்ல, இவ்வளோ அமௌண்ட் போயிருக்கு எதுவுமே, ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க ஒரு 2-3 டேஸ் கழிச்சு தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேசஸ்ல என்ன பண்ணலாம்? இல்லை ஆக்சுவலி வந்து உங்கள் டேரக்ட் இதில் இருந்து அமௌண்ட்டு போகாது. நீங்கள் அவங்க அனுப்பும்போது சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு யூபிஐ ஐடி தான் கொடுப்பாங்க. நீங்கள் விவரமாக அந்த என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யூபிஐ ஐடி தானே இருக்குது, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னா அக்கௌண்ட் கொடுக்கல. டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ஐஎஃப்எஸ்சி கோட் எடுத்து சும்மா கூகுளில் போட்டு பாருங்களேன். எதுவுமே வந்து எப்படின்னா அது ஒரு யூசர் அக்கௌண்ட் மாதிரி தான் இருக்கும். டேரெக்டாக ஒரு பேங்க்குக்கு போயோ ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போய் விழுகிற மாதிரியே இருக்காது. அதாவது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கே விர்ச்சுவல் போகாது. அக்கௌண்ட் ஓகே, அப்படின்னு ஓகே. சொல்லுவாங்க அது. ஸோ அந்த விர்ச்சுவல் அக்கௌண்ட்ல தான் அவங்க பணம் சென்டும் பண்ணுவாங்க. உங்ககிட்டேருந்து வாங்குறாங்க அப்படின்னாலும் அந்த விர்ச்சுவல் அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து நீங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அக்கௌண்ட் நம்பரோ ஐஎஃப்எஸ்சி கோடோ பேங்க் பிரான்ச் நேமோ எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியே அது கொடுத்தாங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நிறைய கேஸ் ஸ்டடிஸ் நம்ம படிக்கிறோம் இல்லையா, இப்போ அந்த பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு நீங்க ஒரு சவுத் இந்தியாக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போய் நீங்க ட்ரேஸ் பண்றீங்கன்னா அந்த பர்சனோட அக்கௌண்ட்டே ஹேக் பண்ணியிருப்பாங்க. இப்போ சுபாஷோட அக்கௌண்ட்டை ஒருத்தவங்க ஹேக் பண்ணிட்டு சுபாஷோட பேங்க் டீட்டெயில்ஸை மிஸ்யூஸ் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. பட் விக்டிம்க்கு தான் தெரியும் என்னோட அக்கௌண்ட்டே ஹேக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம அங்கே போய் க்ளோஸா இன்வெஸ்டிகேட் பண்றோம் அப்படின்னும் போது. பட் இப்போ எல்லாமே விர்ச்சுவல் அக்கௌண்ட்ல தான் வந்து ஜஸ்ட் ஒரு யூபிஐ தானே, இந்த அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் டிஸ்பர்ஸ் பண்றோம், இதே அக்கௌண்ட்டுக்கே நீங்க அமௌண்ட்டும் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அமௌண்ட் அனுப்பலை அப்படின்னா தான் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி கான்டாக்ட்ஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும். சம்டைம்ஸ் நிறைய பேர் சூசைட்லாம் கூட பண்ணுவாங்கல்ல. ரீசெண்டாக ஸோ ஒருத்தர் கூட அதனால தான் இறந்தாங்க. கேட்குறேன். கோபிநாத்னு லாஸ்ட் வீக் அவரு ஆமா, ஆமா. கேஸ் பார்க்கும்போது ஒரு 50,000 கீழே தான் அமௌண்ட் எடுத்திருக்காங்க. அவர் ரீபேவும் பண்ண ட்ரை பண்ணியிருக்காராம். ட்ரை பண்ணும்போது பேமெண்ட் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அந்த டைம் பீரியடுக்குள்ள வந்து அந்த ஸ்கேமர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாமும் சென்ட் பண்ணிவிட்டாங்க. அந்த ப்ராப்ளமால அவர் டிப்ரெஷன் ஆகி ஹி ஹங் ஹிம்செல்ஃப். ஸோ சென்னையில் ரீசெண்டாக இந்த கேஸ் 33 தான் அவருக்கு ஏஜ். ரொம்பவும் அமௌண்ட் இல்லை. அண்ட் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 10,000 லோன் எடுத்தவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்க 1 lakh 1.5 lakh வரைக்கும் பே பண்ணவங்களாமும் இருக்காங்க. பட் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் போய் இந்த ஆப்பில் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அஷேமாக அவங்க பார்க்குறாங்க. எப்போ வந்து ஜென்ரல் பீப்புள் வந்து வாய்ஸ் அவுட் பண்ணி நான் இப்படி தான் ஏமாந்தேன் அப்படின்றத எப்போ ஜென்ரல் பப்ளிக்கு சொல்கிறாங்களோ அப்போ தான் எல்லாருக்குமான அவேர்னஸ் இருக்கும். இப்போ உங்கள் ஃபேமிலியிலே போய் நான் இப்படி ஏமாந்துட்டேன், என் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குன்னு தெரியும். ஸோ இது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னா நானே வந்து ஓகே என் மேலே தான் தப்புன்னு நானே எனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா அந்த ஸ்ட்ரெஸ் பேர்டன் எல்லாமே எனக்கு இருக்கும். ஸோ அதை வாய்ஸ் அவுட் பண்ணும்போது தான் வந்து இதை கொஞ்சம் குறைக்க வச்ச முடியும் அட்லீஸ்ட். மேக்ஸிமம். இப்போ நான் 2020 பார்த்தீங்கன்னா இதை பற்றி, ஏன்னா அப்போ தான் வந்து பயங்கர பீக்கில் இருந்தது. ஸோ நான் ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணேன் அப்படின்னா செகண்ட் ஹேண்டாக ஒரு சிம் கார்டு வாங்கிட்டு மொபைல் ஃபோனில் போட்டு அதே லோன் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் வேணுட்டே ஒரு 5,000 கேட்டேன். நான் தான் அது டம்மி ஃபோன் ஆச்சு. அதில் எந்த கான்டாக்டும் எந்த கேலரி எதுவுமே கிடையாது. பர்மிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். 5,000 ரூபா திருப்பி வந்து என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிட்டான். ரீபே பண்ண சொன்னான், பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி வந்து பண்ண சொன்னால் நான் திருப்பி ரீபே பண்ணவே இல்லை. அவனால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்கிட்ட எந்த ஃபோட்டோஸோ எதுவுமே கிடையாது. சரி நான் திருப்பி என்ன பண்ணேன், வேற ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி மறுபடியும் ஒரு 5,000 ரூபா கேட்டேன். அவனால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா என்கிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை. அவன் ஒரு ப்ராப்பர் பேங்காக இருந்து என்னத்தையும் விட்டுருப்பானா, வீட்டுக்கு வந்திருப்பான், ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுத்துருப்பான், எல்லாமே பண்ணியிருப்பான். ஆனால் அவன் அங்கே நார்த் சைடில் இருக்கிறது ஒரு நார்மல் பர்சன் தான். அவன் அங்கேருந்து ஸ்கேம் தான் பண்ணிருக்கான். ஸோ அவனால் எதுவுமே வந்து பண்ண முடியாது. நாங்கள் வந்து ரீசெண்டாக ஒரு கேஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக நார்த் இந்தியா போகும்போது நிறைய கும்பல் ஆஃப் பீப்புளை பிடிச்சோம். எல்லாருமே எப்படின்னா ஒரு வீடு மாதிரி கும்பல் ஆஃப் பீப்புள் ஒரு எப்படின்னா லைக் ஒரு வீடு மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அதில் வந்து எப்படின்னா அந்த சைடில் இருக்கிறவங்க வந்து கஸ்டமர் கேர், அதில் ஒரு 5 கேர்ள்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா கேர்ள்ஸ் தான். அவங்க ஸ்டைல் ஆஃப் ஆமா, லைக் அது ஒரு ப்ராப்பர் இங்கிலீஷாவும் இருக்காது, ப்ராப்பர் ஹிந்தியாவும் இருக்காது, ஒரு மாதிரி பைலிங்குவலா இருக்கும். அவங்க கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பா. நம்ம ஒரு ஐடி கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா கேர்ள்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் ட்ரெஸ் கோட்ல இருப்பாங்க. பசங்களை விட கேர்ள்ஸ் இருப்பாங்க.
அங்கே போனோம்னா வீட்டிலலாம் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் கோடில் தான் எல்லாமே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் படித்தவங்க ஒரு 8th 9th 10th அவ்வளோதான். யாருமே குவாலிஃபைட் பீப்புளெலாம் கிடையாது. குவாலிஃபைட் பீப்புளும் ஒரு செட் ஆஃப் இருக்காங்க. ஆனால் அவங்களாம் எப்படி ஏமாந்தாங்க அப்படிங்கிறது தெரில. ஆனால் ஐடியில் கொடுக்குற சேலரி விட இங்கே ஜாஸ்தி அந்த கஸ்டமர் கேரில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. ஆனால் அவங்களும் ஒரு டெவலப்பர் டீம் வச்சுருக்காங்க. அது ஹிந்திக்காரனோட மைண்ட் செட் பாருங்களேன். டெவலப்பர்லாம் செட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை வந்து க்ளோன் பண்ணி அதே மாதிரி டெவலப் பண்ணி ப்ளே ஸ்டோரில் விட்டு அப்புறம் இவங்க வந்து எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஒரு 20லேருந்து 30 அக்கௌண்ட்ஸை வந்து வச்சுருக்காங்க. எப்படின்னா வந்து ஸ்டேஜ் 1 அக்கௌண்ட், ஸ்டேஜ் 2 அக்கௌண்ட், ஸ்டேஜ் 3 அக்கௌண்ட். இதுதான் அவங்களுடைய பேசிக் என்ன ஃபார்முலா. கேட்டகரைஸ் பண்றாங்க அதுதான். இதுல? இப்போ நீங்க எங்கிட்ட வந்து லோன் வாங்கிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க வந்து என்கிட்ட ஒரு 5,000 வாங்கிட்டீங்க. ஆனா நான் வந்து 10,000 நான் பே பண்ண சொல்றேன். நீங்க 10,000 கட்டிட்டீங்க. என்ன ஆகும்னா, இந்த அக்கவுண்ட்ல இந்த ஸ்டேஜ் 1 அக்கவுண்ட்டுக்கு வரும். அதான் நான் குடுக்குற அக்கவுண்ட்டுக்கு வரும். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த அக்கவுண்ட்லேருந்து என்னோட இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு மாத்திருவேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள வந்து மிரட்டுறது அது வேற கேஸ். அப்புறம் இது ஸ்டேஜ் 2 அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 2 to 3 டேஸ்க்கு இங்க அமைதியா இருக்கும். அப்புறம் ஸ்டேஜ் 3 அக்கவுண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்களுக்கு மேல ஒரு ஓனர் இருப்பான். அது நான் ஸ்டோரி பின்னாடி சொல்றேன். ஸோ இந்த 2 ஸ்டேஜ் அக்கவுண்ட் இருக்கும். ஸோ நான் திருப்பி உங்கள வந்து நான் மிரட்டும்போது ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 1 to நீங்க வந்து மாறிட்டே இருக்கும். 2ல இருந்து 3க்கு போகும். இதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜரே. நீங்க என்னதான் போலீஸ்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க என்ன பார்ப்பாங்க? ஸ்டேஜ் 1 பேங்க் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எங்க டெபிட் ஆச்சு, எங்க கிரெடிட் ஆச்சு அப்படின்னு. அந்த அக்கவுண்ட்ட ட்ரேஸ் பண்ணும்போது அங்க தான் பணமே இருக்காது. ஏன்னா வந்த செகண்ட்ல ஸ்டேஜ் 2க்கு போயிருமே. அவ்வளோதான். அப்ப அவங்க இங்கிருந்து இங்க வரதுக்குள்ள இது இங்கிருந்து இங்க மாறிடும். ஸ்டேஜ் 3க்கு போயிடும். இதுதான் வந்து ப்ராசஸ். நீங்க வந்து 24 ஹவர்ஸ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணாலுமே, அதிலே குறிப்பிட்ட பீப்பிள்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும். குறிப்பிட்ட பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைக்காது. ஏன்னா அந்த டைம்ல நிறைய பேர் ஏன்னா அந்த அக்கவுண்ட் எத்தனை பேர்த்திட்ட கொடுத்தாங்கன்னு தெரியாது. அத்தனை பேர் பே பண்ணும்போது அமௌண்ட் இருந்தா டக்குன்னு ஃப்ரீஸ் ஆகும். இங்க ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சாலே இது உஷாராயிடும். இந்த அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லாமே ஸ்டேஜ் 3ல இருந்து அடுத்து ஸ்டேஜ் 4 எமர்ஜென்சி அக்கவுண்ட்டுக்கு போயிடும். அப்படியே ஸோ ஹோல்ட் இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இது எல்லாருமே இது இது இதை விட ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி லோன் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒரே ஓனர் தான். இப்போ நீங்க ஒரு 5 இல்ல ஒரு 10 பஞ்ச் ஆஃப் லோன் அப்ளிகேஷன் எடுத்துட்டீங்கனாலுமே, ஒவ்வொரு அப்ளிகேஷனும் ஒரு ஓனர் தானே இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. 10 அப்ளிகேஷனுக்கு ஒரு ஓனர் இருப்பான். அவன் தான் வந்து அந்த ஃபினான்சியர். அவன் வந்து ஒரு 1,00,000 இங்க குடுத்தான்னா, இவன் வந்து 2,00,000 திருப்பி குடுப்பான். பேரு தான் வேற. ஒரு லோன் ஆப், பட்டி ஆப், கேஷ் ஆப் அந்த மாதிரி பேர் மட்டும் தான் வேற இருக்கும். ஒரே சோர்ஸ் கோடு, ஒரே டீம் தானே வச்சிருப்பாங்க. அந்த ஓகே. டெவலப்பர் அந்த கோடு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒண்ணு ஒரே ஃப்ளாப் மாதிரி தான் ஆனாலும் இருக்கும். இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்ட். அப்படின்ற ப்ராசஸ்க்காக போல. நீங்க அப்ளிகேஷன் வந்து எவ்வளவு வேணா நம்ம யூஸ் பண்ணி Firebase இருந்து Play Storeக்கு அப்லோட் பண்ணிடலாம். அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த அந்த அக்கவுண்ட்ஸ் மெயின்டெயின் பண்றாங்க. அதுதான் அவங்களோட ஹைலைட்டே. அவங்க அவ்வளோ ப்ராப்பரா வந்து அசஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட அந்த அளவுக்கு அவங்க வச்சிருப்பாங்களான்னு பண்றத தெரியல. வந்து அவர் சொல்ற மாதிரி ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ணுவாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டா பண்ணுவாங்க. அவங்களால வந்து நம்ம ட்ரேஸ் பண்றதுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு அக்கவுண்ட் நம்பரை வந்து கவர்மெண்ட் ஃபைன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆகுறதுக்கு வேற வேற பிளான்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ செயின் ஆஃப் அக்கவுண்ட்ஸ்ல வந்து நிறைய பேரோட பேங்க் அக்கவுண்ட்ஸ் நிறைய பேருக்கு இப்போ ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஒரு விக்டிம் ஏமாத்துட்டாங்க அப்படின்னா, அவங்களோட பேங்க் கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க அப்படின்னா, சைபர் கிரைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அந்த அக்கவுண்ட்ட. இப்போ வந்து ஸ்கேமரோட அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம நெனைப்போம். இப்போ அந்த ஸ்கேமர் வந்து ஜெனரல் பப்ளிக்கு அந்த கேஷ டிஸ்பர்ஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1,00,000 10 பேருக்கு 10,000 10,000 டிஸ்பர்ஸ் பண்றாங்கன்னா, நம்ம வந்து விக்டிமா இருந்திருப்போம். எப்படின்னா, அந்த 10,000 நமக்கு கிரெடிட் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ இந்த ஒரிஜினல் அக்கவுண்ட் யாருதுன்னா ஸ்கேமர்து. அவன் யார் யாருக்கெல்லாம் பணம் அனுப்புனானோ, எல்லாரோட அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனரல் பப்ளிக்கும் நிறைய கேசஸ்ல வந்து அஃபெக்ட் ஆகிடுறாங்க. பட் ஏன் ஆனாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து நமக்கு பணம் வந்திருக்கும். நீங்க போய் அந்த ஆப்ல இருந்து அமௌண்ட் கேட்டிருந்திருப்பீங்க. அவன் அந்த யுபிஐல இருந்து அனுப்பியிருப்பான். உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கும். ஆனா அத உங்களால யூஸ் பண்ண முடியுமான்னா, யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்க அக்கவுண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணிருவாங்க. அப்புறம் நீங்க ஸ்டேஷனுக்கு போய் இல்ல நானே ஒரு விக்டிம் அப்படின்னு நீங்க ப்ரூஃப் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அப்ப அன்லெஸ் ஆர் அன்டில் நம்ம அந்த ஆப் கரெக்ட்டான ஆப் தானான்ட்டு அவாரா இருக்க வரைக்கும் நம்ம ஏமாந்துட்டு தான் இருப்போம். இதுக்கு வேற மேக்ஸிமம் ஆப்ஷனே உங்களுடைய கிடையாது. பேங்கிங் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்றது பிரிஃபரபிள். ம். நீங்க போய் பர்சனல் லோன் கேளுங்க. பரவால்ல 1 வாரம் ஆனாலும் பரவால்ல, 10 நாள் ஆனாலும் பரவால்ல. அது வர வேண்டிய டைம்க்கு வரட்டும். அவங்க பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா குடுப்பாங்க. உங்கள டார்ச்சரும் பண்ண மாட்டாங்க. முடியலையா இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கோ. எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு தான் நீ கட்டப் போற. உங்கள டார்ச்சர் பண்றதோ, இல்ல உங்க ஃபோன ஆப் எல்லாம் மானிட்டர் பண்றதோ, அதெல்லாமும் வந்து ஒரிஜினல் பேங்க்ஸ் எதுவுமே பண்றது இல்லல்ல. பட் அத நம்ம கட் பண்றதுக்காக தானே நம்ம இன்ஸ்டன்ட் லோன் அப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி நான் லோன் அப்ளிகேஷனை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலோட ஹோல் கண்ட்ரோலே அவங்களால எடுக்க முடியும். அதில் ரைட் செட்டிங்ஸ் ஒன்று ஆப்ஷன் இருக்கு. எல்லாமே வந்து ரைட் ஆப்ஷன் தான். ரீட் ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்க்க மட்டும் தான் முடியும். ரைட் ஆப்ஷன் அப்படின்னா,
அந்த சைடில் இருக்கிற அந்த ஸ்கேமர் வந்து நம்மளுடைய மொபைல் டிவைஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். எடிட் பண்ணலாம் அதுதான் என்ன மேக்ஸிமம் வேணாலும். வந்து ரைட் ஆக்சஸ். அவங்க கேமராவை டர்ன் ஆன் பண்ணலாம், என்ன நீங்க வேணாலும் யார்கிட்ட பண்ணலாம். ஸோ பேசுறீங்க. அப்போ 2020ல எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டு 11, 10ஓட யூசேஜ் தான் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து இப்போ தான் இப்போ ஆண்ட்ராய்டு இப்போ 13, 14, 12 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமராவோ இல்லை மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணும்போது ரைட் சைடு கார்னரில் ஒரு க்ரீன் கலர் டாட் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த பெர்மிஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேஷன் இருக்கும். ஆனால் இந்த அப்டேட் வரதுக்கு முன்னாடிலாம் நம்ம கேமரா யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஆனால் அந்த அப்ளிகேஷன் நாங்கள் வந்து டீகோட் பண்ணும்போது எங்களுக்கு தெரியுது இவன் எல்லாத்துக்குமே ரைட் ஆக்சஸ் வச்சுருக்கான். ரீட் ஆக்சஸும் ஒரு செட் ஆஃப் கொடுத்துட்டு கடைசியில் ரைட் ஆக்சஸ். அப்போ நான் யோசித்தேன், அப்போது அவன் நினச்சிருந்தா இது எல்லாமே பண்ணலாம். ஆனால் அது பண்ணிட்டு இருக்கானா நம்மளுக்கு தெரியாது. அது வந்து அவனுக்கு தான் தெரியும். நான் 2-3 பேர்த்துக்கு பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு நான் அவங்களோட சர்வரை அட்டாக் பண்ணி அந்த இமேஜஸ்லாம் டெலீட் பண்ணும்போது நான் பார்க்குறேன். ஏன்னா என்னால் அந்த ஒரு இதில் வந்து ஷெல் எடுக்க முடிஞ்சுது அந்த சர்வரில். எடுத்து உள்ளே போகும்போது பார்த்தா லிஸ்ட் ஆஃப் நிறையா இருக்குது. நிறைய கேர்ள்ஸ், ஜென்ஸ் எல்லாத்தோடதுமே வந்து பிக்சர்ஸை மாஃப் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். அது ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கான். ஆதார் கார்டு ஒரு சைடு, பேன் கார்டு ஒரு சைடு, எல்லா டீடைல்ஸும் எல்லா வந்து டீட்டெயிலுமே டாக்குமெண்ட் பண்ணி வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கான். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபுல்லாக டெலீட்டு தான். சரி வந்தது வந்தாச்சு, எல்லாத்துக்கும் அடிக்கலான்னு சொல்லி எல்லாத்துக்கும் டெலீட் பண்ணிட்டு வரும்போது தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஆனால் திருப்பி வந்து அவனால் அதை ரீக்ரியேட் பண்ண முடியும். நான் பின் வரைக்கும் போய் டெலீட் பண்ணாலும் அது வேறு விஷயம். பட் அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு 2 நிமிஷம் ஆகாது. பட் அந்த அப்ளிகேஷனோட அந்த ஆக்சஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஃப்ரண்ட் கேமரா ஆக்சஸ் பண்ணியிருக்கலாம், மைக் ஆக்சஸ் கான்டாக்ட்ஸ், பண்ணியிருக்கலாம். கேலரி எதுக்கு ஆக்சஸ் பண்ணணும் முதல்ல? கேலரியில உங்களோட பர்சனல் போட்டோஸ் இருக்கும், நீங்க ஃபேமிலியோட எடுத்தது எல்லா போட்டோஸும் இருக்கும். அதெல்லாம் வந்து எதுக்கு ஆக்சஸ் கேட்கணும் முதல்ல? கான்டாக்ட்ஸ்க்கு ஆக்சஸ் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா நீங்க சிம்பிளா கொடுத்தீங்கன்னா தான் சொல்லணும்னா அப்பதானே அவனால எல்லாருக்கும் அனுப்ப முடியும். அவனுக்கு எப்ப கால்குலேட்டர் தேவையோ ஆப்புக்கு அப்ப யூஸ் எதுக்கு பண்ணிப்பான். கால்குலேட்டர் ஆப்புக்கு எதுக்கு மேப் ஆக்சஸ், கான்டாக்ட் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான். புரியுது ஸோ புரியுது. அந்த ஆக்சஸை மிஸ்யூஸ் பண்ணுறனால தான் இந்த ஸ்கேமே வந்து நடக்குது. ஒரு ஆண்ட்ராய்டை வந்து ஹேக் பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக வைஃபை, ப்ளூடூத்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஒரு சைடு. ஆனால் டோட்டல் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஆண்ட்ராய்டுக்குள்ளே நம்ம கொடுக்குற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா மொத்த கண்ட்ரோலும் நம்ம கிட்ட வந்து இது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும் தானா இல்ல ஆப்பிள் யூசர்ஸ்க்கும் தான். அந்த அப்ளிகேஷன் உள்ள இன்ஸ்டால் ஆச்சுன்னா மொத்த கண்ட்ரோல் எனக்கு. அந்த பெர்மிஷன்ஸ் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும் போதே அதை ஃபெச் பண்ணிக்கிற மாதிரி கூட நம்ம செட் பண்ணலாம். அது அந்த ஆண்ட்ராய்டோட வல்னரபிலிட்டியை பொறுத்தும் இருக்குது, நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணுறதை பொறுத்தும் இருக்குது. ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா நானே இங்கிருந்து கூட அந்த அப்ளிகேஷனை வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ நார்மலாக வந்து ஸ்பைன் நோட்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு இப்போ அனுப்புகிறேன், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கிருந்து உங்கள் மொபைல் ஃபோனை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். இது ஆக்சுவலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பேரண்டல் மானிட்டரிங்க்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம குழந்தைங்க வந்து சேஃபாக யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் அதை கூட வந்து இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து அவங்ககிட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணலாம், அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. நான் இந்த ஃபீச்சர்ஸ் எதுவுமே பார்க்காமலே அலோ கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் நான் இன்னும் லோன் வாங்கலை, நான் இன்னும் அஃபெக்ட் ஆகலை. பட் நான் அதுலேருந்து அவேராக இருக்கணும் அப்படின்னா நான் என்னென்ன பண்ணி என்ன ப்ரொடெக்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்? பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் லிஸ்ட்டில் வந்துடுவீங்க. லிஸ்ட்ல வருவீங்க. பட் அவங்க ஒரு ரேடார் வச்சிருப்பாங்க, நீங்க லோன் எடுத்திருக்கீங்க எடுக்கல அப்படின்னு. இப்போ நீங்க லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸா அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க, ப்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்க லோன் எடுக்கல அப்படின்னா அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா எடுக்காதவங்கள எடுக்க வைக்கிறது. டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், இல்லை ப்ராசஸிங் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா லோன் எடுக்கும்போது கால் பண்ணவோ மெசேஜோ பண்ண மாட்டாங்க. பட் லோனை ரீபே பண்ணும்போது மெசேஜ், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறது, கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறது, எப்போ அமௌண்ட் கொடுப்பீங்க அந்த மாதிரி அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து தானே கால் வரும். பட் லோன் எடுக்கும்போது யாராச்சும் கால் பண்ணி வெரிஃபை பண்ணுறாங்களா, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, எவ்வளோ சேலரி வாங்குறீங்க, அதெல்லாம் யாருமே பண்ணுறது இல்லைல்ல. ஓகே. அப்போ நம்மளை எப்படி தான் ப்ரொடெக்ட் பண்ணுறது இதுலேருந்து? சரி, நீங்கள் இன்டர்நெட்டுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து எந்த அளவுக்கு உஷாராக இருக்கோங்கிறது தான் கான்செப்டே. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து லோன் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க, அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆதார் கார்டு கொடுங்க, பேன் கார்டு கொடுங்க அப்படின்னு. இந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு வச்சு நான் ஒரு லோனே உங்கள் மேலே ஒரு பாலிசி வாங்கலாம், உங்கள் மேலே ஒரு லோன் வாங்கலாம். அந்த பணம்லாம் யாருக்கு போகும்? ரீபே பண்ணும், நீங்கள் தான் பண்ணும். ஆனால் அந்த காசு எனக்கு வந்துடும். ஸோ அதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. உங்கள் பேன் கார்டு இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸு ஒரு சைடில் இருக்குது. ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது, சிம்பிளாக சொல்லணும்னா.